எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் இந்த நாள் உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கு எங்கள் மத்தியிலே உங்கள் அனைவரோடும் கூடவே இருப்பாராக என்பதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய சமாதானம் அவருடைய சந்தோஷமும் எல்லாருடைய வாழ்விலே நிலைத்திருக்கும்படியாக இன்ற நாளும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சபையெல்லாம் முடிச்சுட்டு நிற்கிறோமே எல்லாம் முடிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு மகிழ்ந்து முடிச்சுட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமே. நம்ம எங்களை சபை ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சுது. அதை வந்து நாங்கள் அதை ஷூட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியான செட்டப்போல இன்னும் செய்யலைன்னு அவர் நேரம் ஒன்று வரைகளை செய்வோம். நிறைய ஆக்களோட கதைக்கிற வேணும் கேட்குற வேணும் அதை நீங்களோட பதிவு செய்யலாம் தான். அதுக்குரிய ஒரு நேரம் ஒன்று வரட்டும் ஒழுங்கு செய்யணும். அதுக்குரிய ஆக்கள் கேமரா ஷூட்டிங்கில் இந்த இப்படியான நேரம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் எடுக்கக்கூடிய மாதிரி அதை எடுக்கிற ஒரு பக்குவாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒன்று வருமே. வாழ்த்துக்கள் ரெண்டு சொல்லணும். இது வாழ்த்துக்களும் இன்றைக்கு அணுக்கு பிறந்த நான் வாழ்த்துக்களும் சொல்லணும். கொடுக்கணும் என்ன சொல்றது சதாகாலம் உயிரோடு சொன்னதுமே இன்றும் நாங்கள் ஜீவிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய கிருபை. மற்றது வந்து அவர் எங்களோட ஜீவிக்கிறார். என்ன சிரமப்பட்டவருமே சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லிட்டு எங்களை என்ன சொல்கிறது, சிரமப்பட்டு யாராவது நினைக்கலாம் எங்களை அன்பு கூற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் தான் தேவனுடைய வசனம் சொல்லுது, சிரமப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராக இருக்கிறார்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நல்ல நாளே மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், நீங்கள் யாருமே என்ன சொல்கிற நான் தனிமையானவன் என்று சொல்லி இருக்க வேணாம். ஏன்னு சொன்னால் இயேசப்பா வந்து மரிச்சாலும் ஜீவிக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் வந்து எங்களோட கூட இருக்கிறார். அதோண்டே போதும். இந்த உலகத்தில் வந்து யாருமே எங்களை நேசிக்காட்டாலும் அவர் ஒருத்தரே வழி நடத்துவார், வாழ வைப்பார். அவரை நேசிச்சாலும் எல்லாம் உண்மைதான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? திடீரென கோழி மேல வந்து அவர் சொன்ன தாயோ தகப்பனோ அல்லது மனைவியோ பிள்ளையோ நானும் ஒரு போதும் கைப்பிடிப்பது விட்டு விலகுவது என்று சொன்னவர் இன்றைக்கு மங்களோட இருக்கிறார் என்று சொன்னார். எங்களுக்கு எப்பவும் எங்க போனாலும் வெற்றிதான். அதை அவர் சொன்னார், உன் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் உள்ள நன்மையும் கிருபையும் தொடரணும், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய ஒரு சாட்சி என்றால் மேல